மோட்டார வீட்டுக்குள்ளே தாட்டாளிமார்களோட கூட்டாய் போனேன் ரோட்டோரமாயிருக்கு மோட்டாரு தோப்புக்குள்ள கண்டிருக்கு ரோட்டோரமாயிருக்கு மோட்டார வீட்டுக்குள்ளே தாட்டாளிமார்களோட கூட்டாய் போனேன் ரோட்டோரமாயிருக்கு மோட்டாரு தோப்புக்குள்ள காற்றோடமாயிருக்கு நீட்டாட குட்டி அவள் போட்டாள மீது கண்ணு கட்டோரமாக நன்னு பார்த்தேன் பார்த்தேன் இந்தா 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 நீட்டாட குட்டி அவள் போட்டாள மீது கண்ணு கட்டோரமாக நன்னு பார்த்தேன் பார்த்தேன் அரா ரோட்டோரமாயிருக்கு காற்றாறு தோப்புக்குள்ள ரோட்டோரமாயிருக்கு கண்ணால கண்டது ஒரு பெண்ணாளே அவள் பப்ளிக் ரோட்டு மேலே நின்றாளே கண்ணால இருப்பதெல்லாம் வெள்ளாலே அவள் திகரமாயிருக்கு கண்ணாலே கண்ணால கண்டது ஒரு பெண்ணாளே அவள் பப்ளிக் ரோட்டு மேலே திகரமாயிருக்கு கண்ணாலே அவள் திகரமாயிருக்கு வெள்ளாலே கண்ணால கண்டது ஒரு பெண்ணாளே அவள் பப்ளிக் ரோட்டு மேலே நின்றாளே கண்ணால கண்டதொரு வெள்ளாலே அவர் கண்ணாருக அவள் சல்லாட வைக்காரு தருகப்பட்ட மாலகாரு கண்ணார வட்டுக்காரி செங்கமரு வருகாரு சல்லாட வைக்காரு தருகப்பட்ட மாலகாரு கண்ணார வெட்டுக்காரி செங்கமரு வட்டுக்காரி இருக்குதாடி குட்டி மாணிக்கா திகட்டன மாங்கனி போல் குட்டி மாணிக்கா நல்லா இருக்குதாடி குட்டி மாணிக்கா செஞ்சாருக்கு வரி குட்டி மாணிக்கா இருக்குதாடி குட்டி மாணிக்கா திகட்டன மாங்கனி போல் குட்டி மாணிக்கா நல்லா இருக்குதாடி குட்டி மாணிக்கா செஞ்சாருக்கு வரி குட்டி மாணிக்கா படபட தானே கீழ வரத்து கொட்ட பிஞ்சு வருகிற கருக்கு வர வாஜ்யத்தில் இருக்குவே ஒன்னு பட்டி ஒன்னு நான் ஒன்னு பட்டி ரெண்டு ஒன்று மணி ரெண்டு ஒன்று பெட்டு ரெண்டு ரெண்டு முட்டி மூணு ஒரு வாடுதல ஒண்ணு நாலு முறை ராஜத்தில் கேளு பள்ளி மாதிரிக்குதே தங்கதுக்கு கண்ணெல்லாம் போய் மயங்குதே அடி நில்லுங்களே ஜெண்டார சொல்லுங்களே இருட்டு வேளாமணி திருப்பம் சால தையலவள் வேலை தருகப்பட்ட மாலை குளித்து நடந்தாலுமே என தக்கவே கூட வர போவாதில்லை என தக்கவே குளிச்சு நடந்தாலுமே என தங்கமே கூட வர போறதில்லை என தங்கமே குளித்து நடந்தாலுமே என தக்கவே கூட வர போவாதில்லை என தக்கவே குளிச்சு நடந்தாலுமே என தங்கமே கூட வர போவதில்லை என தங்கமே பழமாம்பு மணிகளம்பு சுள்ளரம்பு திருகுடரு திருகரித்து கொண்டிருக்கிறதுள்ளொரு பகிகாலே பழமாம்பு மணிகளம்பு சுள்ளரம்பு திருகுடரு நாளையுமே உணர்ந்தது புதுப்பானில பட்டு வச்சு உம்மடக்கல் ஊற வச்சு உணானால் எடுத்து அம்மியிட வைத்தரைச்சி கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தா இந்தா போதியா கடும்போதை யாதுதா கட்டி எடுத்து ஓடி கடலை பட்டுமா பட்டினா போய் வருவேன் கடலை பட்டுமா அற்றி எடுத்து வாடி என தங்கமே பக்கத்து வாங்கி வாடி என தங்கமே இருக்குதடி குடி மணக்கோ திகட்டன மாங்கடி போல் குடி மணக்கோ இருக்குதடி குடி மணக்கோ திகட்டன மாங்கடி போல் குடி மணக்கோ இந்த விதமாக சித்திரவள்ளியை கொண்டு வந்து திண்டிவனஞ்சத்திரத்தில் விட்டுவிட்டு சாமிராஜ் என்பவர் வேலைக்கு செல்கிறார். அந்த நேரத்திலே மணிவண்ணன் என்று சொல்லக்கூடிய வைரியவாரி அந்த திண்டிவனஞ்சத்திரத்தை பார்க்கிறார். நமது வீரியமட்டியை போல சரி இப்பொழுது நமது மத்தியிலே அந்த மணிவண்ணன் வரும் காட்சி எப்படி எப்படி அண்ணம் போல் இங்க வந்து அடி வெண்ணி அரடை போல் நம்புவது அண்ணம் போல் நடந்து என தங்கமே ஜெண்டாரம் வருதே என தங்கமே அண்ணம் போல் இங்க வந்து அடி வெண்ணி அரடை போல் நம்புவது யாரடி போல் நம்புவது யாரடி போல் நம்புவது அடி பெண்ணி அரிய ஊரைக்க வேணும் ஹரிச்சந்திரா தேவி அடி அடி பெண்ணி அணி அரகன் மணி அடி ஹரிகர தேவி அடி என பெண்ணே எங்க சிக்க போவடி என பெண்ணே ஹரிச்சந்திரா தேவி அடி அடி பெண்ணி அணி அரகன் மணி அடி அரகன் மணி அடி அரகன் மணி அடி அடி பெண்ணி அணி அரிய ஊரைக்க வேணும். இது என்ன நாடகம்? மதுரை வீர நாடகம். இந்த நாடகம் மதுரை வீர நாடகம். சரி தாய் எண்ணம் தந்தை எண்ணம் வந்ததோ ஒரு மசைய பார்த்து செய்ததோர் விளைகள் எல்லாம் ஆயிரம் விளை பொறுத்து சரி மீடினி வந்த யானால் என் சேனத்துக்கு கையாக்கிடுவான் அன்னைய வாரும் அம்மா வனம்ப கதாயணி வாரும் அம்மா அன்னைய வாரும் அம்மா வனம் பக்க தாயலி வாரும் அம்மா அஞ்சுதர் அஞ்சுதமே ரமருட கொஞ்சு குயிலண்ணமே அடி அஞ்சுதர்
கொஞ்சுதமே ராமருடன் கொஞ்சம் குயில் வண்ணமே சித்தாலட்சுமி மாது துரமணி தேர்மதிலேறினாளே என்னம்மா தேர்மதிலேறினாளே அவட சீதாலட்சுமி மாது சிவல் மணி தேர்மதில் ஏறினாலே எனம்மா தேர்மதில் ஏறினாலே இது கோவல கண்ணகை. சரி இந்த நாடகம் வந்து கோவல கண்ணகை. ஆ. அன்னைய மனிதனில் போய் புகந்தாயாடி விட்டு வருமாடி வெகு நிறமாச்சுதே அன்னைய வந்தனிலே போய் ஒளியாரே அனைவெட்டு நீது தமா போதிலாமே கேளா என்று சொல்லி கம்பீர பேசாதே கிளிமொழி வார்த்தை கேட்டால் வழியுண்டு உந்தனக்கு. இது சதியவன் சாவித்திரி. ஆ. மந்திரி பவளச்சன கங்கை கல்விக்கு பதில் நடாயூர தேடுவா இந்த மதுரை நகல் பழுக்குடிகள் மக்கள் எவரும் சுகமே. இது என்ன தெரியுமா? இதான் லலிதாங்கி. ஆ. இந்த நாடகம் லலிதாங்கி நாடகம். சரி என்ன எல்லாத்துக்கும் தெரியல. இதெல்லாம் நான் சொல்றது புரியுதா இல்லையா? புரியுது புரியுது காட்டுக்குத்தா போன ராஜன் சித்திரவள்ளி ஜகையை இன்னும் வர காணராடி என்னமோ ஏதோ காட்டுக்கு தான் போன மகள் சித்திரவல்லி அவள் இன்று வார காணேன் அம்மா என்னமோ ஏதோ போன ராஜனை காடை சித்திரவள்ளி ஜகையை என்ன கூரை நேதோதாடி என்னமோ ஏதோ. இது என்ன நாடகம் தெரியுமா? என்ன நாடகம்? இதுதான் கட்டபொம்மன் நாடகம். கட்டபொம்மன் நாடகமா? இந்த நாடகம் வந்து கட்டபொம்மன் நாடகம். ஆ. ஏன் அதுன்னா எனக்கு தெரியும். நீ என்ன இப்படி மாத்தி சொல்ற? நீ கவனிக்கிறியா? அப்படி இங்க உய்யால இத்தனை பிரச்சனை இருக்குது. சரி இத்தனை பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் அனுசரம் தெரியாம வந்துகிட்டு கீழே மேலே முழிக்கப்படாது. என்ன பிரச்சனை? இதெல்லாம் ஆரம்பத்த முடிவு நிறைய இருக்குது. கணக்குரத்தி மகள் மான கொடுக்க விட்ட கட்டாய உன்னை விட்டு போக மாட்டேன். என்ன பேசத விடா நான் கொந்தாமல் தள்ளிடுவேன் காணகத்தில். கணக்குரத்தி மகள் மனை கொடுக்க வருதுரா தம்பி. இதெல்லாம் வருது. இதெல்லாம் இப்ப இந்த இடத்துக்கெல்லாம் வரணும்னா முறையா காசு படம் செலவானாலும் பரவாயில்ல. ஒரு 10 நாளைக்கு 20 நாளைக்கு சேரகத்துக்கு போய் அதுக்கு உண்டானங்கள் எல்லாம் கத்துக்கிட்டு வந்துடணும். சரி எதுவுமே இல்லாம வந்துகிட்டு போட்டு எங்களை பெறக்கூடாது. சரி எதுக்கு இதுக்கு மேல சொன்னாலும் நம்மளை நாடகத்துக்கு வேற போட மாட்டாங்க. இந்த அக்கப்பூர் வேற எதுக்கு குதிரை மேய்க்கிறமா அதோட பாத்துக்க சுழி சுத்தமெல்லாம் பார்க்கவே கூடாது. சரி சரி வந்தவங்களுக்கெல்லாம் ஒரு வணக்கத்தை சொல்லிவிட்டு மற்ற விஷயத்தை செல்வோமா? ஆமா. பேரப்ப கொண்ட பெரியோர்களே, பெருமதிப்புக்குரிய தாய்மார்களே, வருங்கால வாலிபர்களே, எதிர்கால சிங்கங்களே, காலையில் காடுத்தன்று மண்ணை பொன்னாக்கும் மலையில் வீடு திரும்பும் மாபெரும் விவசாய பெருங்குடி மக்களே, மற்றும் பல வட்டார உயர்திரு காவல்துறை அதிகாரி அவர்களே, இவ்வட்டார பஞ்சாயத்து தலைவர் அவர்களே, இவ்வூரை சேர்ந்த கொத்துக்காரர் நாட்டாமை தர்மகரத்தா விழா கபடி தலைவர்களே, இளைஞர் நட்பணிமன்றத்தார்களே, நாடகத்தை வைக்க வேண்டும் என்று அரும்பாடுபட்ட அன்பு நெஞ்சங்களே, நாடகத்தை காண வந்திருக்கும் இளைஞர்களே, கலைஞர்களே, நல்லவர்களே, வல்லவர்களே, நாடக கலாரசிரியர்களே, திரிமா கலாரசிரியர்களே, மற்ற பல ஆடல் பாடல் ஆர்வமுள்ள இளைஞர்களே, கலைஞர்களே, உங்கள் அத்தனை பேர்களுக்கும் அடியன் கோமாளி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் வணக்கம் வந்தனம். பாருங்க இத்தனை பிரச்சனை நடக்குது. ஒரு பையன் செல்போன் பார்த்துக்கிட்டு இருக்கான் பாரு. இத்தனை பிரச்சனை நடக்குது. செல்போன் வந்தது நாடு கட்டது, டிவி வந்தது வீடு கட்டது. எப்படியோ நீ வயசுக்கு ஒரு 50 பொம்பளையாவது தம் கட்டுவேன். நீ இப்பவே இப்படி எல்லாம் செல்போன் பார்த்தீங்கன்னா குடும்பம் குண்டி தூக்கிட்டு தாண்டா அலை போகுது. நீ எல்லாம் கல்யாணம் கட்டுற வயசுல பையன் அதுல தானே படிக்கிறேன். அதுக்கு தான் படிக்கிறதுனா அது வீட்டோட வச்சுக்கணும். எங்க வந்துக்கிட்டு 10 பேத்துக்கிட்டு முன்னால் நோண்டிக்கிட்டு தான் அவங்க பக்கத்தில் இருக்கிற பசங்களை பாப்பானுங்களா இல்லையா? அடா நந்த கோபாலா நாராயணா. சரி வாருங்கள், வடம் பிடிப்போம், வாழ்க்கையில இடம் பிடிப்போம். மகராசம் பொங்க வரணும், வண்டி போட்டு திங்க வரணும். என்ன ஊரு? வெறியம்பட்டியில திருவிழா வரணும். நம்ம கம்பத்தை கொண்டு போய் கும்பத்தில் சாய்க்கணும். எந்த கும்பம்? சாமிக்கு நேர்த்தி கிடந்து எழுத்துறது. ஆமா. அப்படி பல பேத்துக்கு பல நோக்கத்தில் வந்திருப்பீங்க. பல பேத்துக்கு பல நோக்கங்களாக இருந்தாலும் இன்னைக்கு ஒரே நோக்கம் நாடக கண்ணோட்டம். நல்ல நாடகம், 10 மூட்டை பாட்டு, 5 லாரி கதை. லாரி எங்க நிக்குது? விடியால 8-10 மணி வரைக்கும் கதை நடக்கும். அவ்வளவு நேரம் ஆகுமா? நாடகம் தான் எவ்வளவுக்கு பேசுறாங்களோ தெரியல.
கிட்டத்தட்ட இந்த நாடகம் 50,000 ரூபாய்க்கு பேசியிருக்கேன். ஆ, எவ்வளவுக்கு பேசினாங்களே தெரியல. எவ்வளவுக்கோ பேசிட்டு போகட்டு ஆ. நமக்கு வர்ற சம்பளத்தை வாங்கிட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். ஆமாமா. இப்பெல்லாம் ஊர்ல ஏஜென்ட் யாருன்னே தெரியல. ஆ, ஆமா, அந்த ஆதி காலத்துல நாடகக்காரங்க தான் ஏஜென்டா இருப்பாங்க. ஆமா. இப்பெல்லாம் ஊருக்குள்ள யாராரோ குளமந்திரிக்கிறவங்கள நாடகம் பேசுறாங்க ஐயா. இந்த கிரகம் முடிச்சுக்கிச்சுன்னா அந்த மந்திரம் போடுவாங்கல்ல பசுபதி, அந்த ஆளுகெல்லாம் நாடகம் பேசுறாங்க. பூசாரியா? இதுக்கு பூசாரிங்க அவங்களே இதுக்குதான் பெரியவங்க ஒரு பழமொழி சொன்னாங்க. எப்படி? ஊரை புடிச்ச கிரகத்துக்கு நாய புடிச்சு சூடு போடுவானா. ஏன் அப்படி? அதுல வந்து நம்ம மாட்டிக்கிட்டு முடிக்கிற பாரு. சரி சரி போகட்டும் பாரு. இந்த நேரம் பெரிய எல்லாம் தலை நிறைய வெறும் மல்லிகைப்பூவா வச்சுட்டு உட்கார்ந்துருக்குது. மல்லிகைப்பூவா? அந்த ப்ளூ கலர் சேலை. அடே அது மல்லிகைப்பூலனே, நரைச்ச முடினே. நரைச்சு முடியல அருண், விளையாடுன்னு இருந்தா அது மல்லிகைப்பூ தானே. நல்லா பாருங்க, அது நரைச்ச முடினே. அட ஆமா, தாயா கூட சிரிக்குது. ஐயோ ஐயோ, நான் கூட விளையாட தெரிய முடியும் மல்லிகைப்பூனால நான் நினைச்சேன். அது நரைச்ச முடினே பாரு. அப்படின்னு சொன்னோடனே பாரு, இந்த பக்கம் பிள்ளைகள் எல்லாம் அப்படி கையை கட்டிக்கிட்டு அந்த காப்பி கலர் ஜாக்கெட் எல்லாம் கலகலன்னு சிரிக்குது. ஆமா. ஏமா சிரிக்காதீங்கம்மா, நரைச்சு போச்சுன்னு சிரிக்காதுங்க. உங்களுக்கு ஒரு நாளைக்கு அதே மாதிரி தான் நரைக்க போகுது. நரைச்சா டை வாங்கி அடிச்சு. ஆமா, நரைச்சவங்களை டையா அடிச்சா எத்தனை நாளைக்கு இருக்க முடிகிற வரைக்கும் அடிப்பீங்க. முடியலன்னு வச்சுக்க, இல்ல அடிக்கிறதுக்கு முடியலன்னு வச்சுக்க, அப்புறம் என்ன பண்ணுவீங்க? மசரே இல்லைனாட்டு விக்கு நாள் வாங்கி வச்சு. அதெல்லாம் வாங்க முடியாது, அதெல்லாம் வேலை ஏறி போச்சு. இது வாங்கறதுக்கு நான் வடபழனி மாப்பிள்ளையோட எத்தனை மக்கள் சொல்லி பக்கத்துல பையனை கேளு. இதை வாங்கறதுக்கு வடபழனி சென்னையில காலையில 8 மணிக்கு கேட்டு ராத்திரி 8 மணிக்கு தான் வேலையை முடிச்சு வாங்கிட்டு வந்தோம். நல்ல முக அமைப்பா இருக்குது. அப்படி அமைப்பா இருக்கட்டு, அது ஒரு பிரச்சனை. அப்படி எல்லாம் நீங்க சிரிக்காதுங்க ராசாத்தி. காப்பி கலரு வண்டி பூட்டிருமா? பூட்டே. சரி, வெறிய மெட்டிக்கு வந்துட்டா வேகமா வண்டி பூட்டி 5:30 மணி வரைக்கும் வண்டி ஓட்டி ஆகணும். மணி 5. ஆமா, மேற்குச்சுன்னா 5:30. அதுக்கு மேல போச்சுன்னா அப்புறம் அப்படியே இடுப்புல கைத்த கட்டி உள்ள இழுக்க வேண்டியதா இருக்கு. ஆமா, 5:30 முடிக்கணும். அதுக்குள்ளே தொல்லைப்படுத்த கூடாது, ஏகப்பட்ட வேலை இருக்குமா இல்லையா? ராசாத்தி, என்ன நான் சொன்ன உடனே நீ அங்கிட்டே கவனத்தில் இருக்கிற, எங்களை எல்லாம் கவனிக்கவே மாட்டேங்கிற. ஏ புள்ள ராதாதி, எம்பாட்ட கேளாதி, ஏரோட்டும் வேளையில நம்ம பெரிய மட்டியில் எனக்கு விடிய தேரோட்டம் நடக்கும் மடி. எரிக்கிற பக்கம் வாடிகள தள்ளமா, கவிக்கிற சேலத்தார கொஞ்சம் நிலமா. எரிக்கிற பக்கம் வாடிகள தள்ளமா, கவிக்கிற சேலத்தார கொஞ்சம் நிலமா. ஏ புள்ள ராதாந்தி, பாட்ட கேளாந்தி, ஏ புள்ள ராதாந்தி, பாட்ட கேளாந்தி, தேரோட்டு வேளையில தேரோட்டம் நடக்கும் மடி. எரிக்கிற பக்கம் வாடிகள தள்ளமா, கவிக்கிற சேலத்தார கொஞ்சம் நிலமா. அங்கே எரிக்கிற பக்கம் வாடிகள தள்ளமா, கவிக்கிற சேலத்தார கொஞ்சம் நிலமா. எரிக்கிற பக்க பாடியலே செல்லம்மா, காரிக்கிற சேலதாரு கொஞ்சம் நில்லம்மா. ஹாய் ஹாய் ஹாய். ததவு உடகிலே முத்து கட்டி நீ குளிச்சை, இத்தகது ததவளே ஊத்தமண்ணா தின்னவளே. ஏ ஏ ஏ ஏ ஏ ததவு உடகிலே முத்து கட்டி நீ குளிச்சை, இத்தகது ததவளே ஊத்தமண்ணா தின்னவளே. எனக்கு நினைச்சதுக்கு நான் கூட வந்தரடி, எனக்கு நினைச்சதுக்கு நான் கூட வந்தரடி. அனம்பொண்ணு நீச்சத்துக்கு கால நேரம் இருக்குதடி, ஆனம்பொண்ணு நேச்சத்துக்கு கால நேரம் இருக்குதடி. புதுப்பட்டி பக்கம் ஆடியில செல்லாமா, புதுசா உடம்பு தாரு குஜோடலாமா. புதுப்பட்டி பக்க பாடியலே செல்லம்மா, புதுசா சேலதாரு கொஞ்சம் நில்லம்மா. மிகாக இருக்குதடி, மின்னெருத்துக்கு முதடி, முகத்தில நான் இருக்கேன் முக்காட்ட முடகடி. இந்தா, ஏ இந்தா, ஏ இந்தா, இந்தா, ஏ. மிகாக இருக்குதடி, மின்னெருத்துக்கு முதடி, முகத்தில நான் இருக்கேன் முக்காட்ட முடகடி. கர்கால நிர்மிகம் கட்டாயம் பெய்யுமடி, கர்கால நீர்மேகம் கட்டாய பெய்யுமடி. என் போல ஜோடி கட்டி ஊர்வலம் போகும் மடி.
ஏர்கோல ஜோடி கட்டி ஊர்கோலம் போவோம் அடி புதுப்பட்டி பக்கம் வாடியல செல்லம்மா நம்ம பிரதிபத தடுப்பருண்டோட்டியே சொல்லம்மா எங்கள் புதுப்பட்டி பக்கவாடி ஏழு செல்லம்மா நானா ஒரு தர சேலகாரு கொஞ்சம் இல்லம்மா கடமையினாலே கைவிடலை என்று சொல்லி மீனாட்சி கோயிலில வேட்டி போட்டு தாண்டிரண்டி ஏய் 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 கடமையினாலே கைவிடலை என்று சொல்லி மீனாட்சி கோயிலில வேட்டி போட்டு தாண்டிரண்டி பொங்கி வரும் கவரியில் முகாமல் மஞ்செடுத்து பொங்கி வரும் கவரியில் போகாமல் கொடுத்து தங்க மஞ்சள் நூல் எடுத்து தரங்கோர்த்து கட்டிடுவேன் தங்க பொருள் எடுத்து தரம் போட்டு கட்டினே அந்த புள்ள குட்ட புள்ள கருகமணி போட்ட புள்ள கண்ணங்குழி வீழ்ந்த செல்லம்மா கரியம்மா வந்திருக்க நிலம்மா நல்ல காரியமா வந்திருக்கேன் இல்லம்மா தொட்டாணி ராஜா கண்ணு சுத்துறது மக்கா கண்ணு முக்கு வழி போட்ட மச்சா முதனில் கைய வச்சா விளைஞ்ச காட்டூர வேலி ஒன்று இருக்குதாடி அத்துமீறி உள்ளே வந்து அளவட்ட முடாதடி புள்ள குட்ட புள்ள கருகமணி போட்ட புள்ள கண்ணகிரி இருக்கு கண்ணம்மா ஒரு காரியமா வந்திருக்கேன் இல்லம்மா மடிப்பட்டி சந்தையிலே பங்கி வந்த ரவக்கையடி தேடினாரு எடுத்து வந்து தேன் குயிலே போட்டு காட்டி ஏய் இத்தா ஏய் மடிப்பட்டி சந்தையிலே பங்கி வந்த ரவக்கையடி தேடினாரு எடுத்து வந்து தேன் குயிலே போட்டு காட்டி எயடி மாட்டை யாராச்சு பாப்பாக தனி கட்டி பக்கம் வந்தா யாரு நம்ம கேட்பாங்க கட்ட புள்ள குட்ட புள்ள கருகமணி போட்ட புள்ள கண்ணகுயில் இருக்கு கண்ணம்மா ஒரு காரியமா வந்திருக்கேன் இல்லம்மா கண்டி போட்டு பக்கத்திலே கருத்த மச்சான் பக்கத்திலே நம்ம சொல்லி போட்டா என் மனசை கெடுத்து போட்டா ஏய் இந்தா ஆஹா ஏய் இந்தா கண்டி போட்டு பக்கத்திலே கருத்த மச்சான் பக்கத்திலே நம்ம சொல்லி போட்டா என் மனசை கெடுத்து போட்டா கதோர கொண்ட காரி கத்தாரி பூஜல காரி கட்டழக பொட்டு காரி கையான பிள் கட்டி காரி கட்ட புள்ள குட்ட புள்ள கருகமணி போட்ட புள்ள கண்ணகுயில் இருக்கு கண்ணம்மா ஒரு காரியமா வந்திருக்கேன் இல்லம்மா கரும்பு தோட்டத்திலே கரும்பு சுத்துதாடி அங்கமே உன்னை பார்த்து தவிக்கிறாடி என் மனசே ஏய் இந்தா கரும்பு தோட்டத்திலே கரும்பு சுத்துதாடி அங்கமே உன்னை பார்த்து தவிக்கிறாடி என் மனசே அதோ ஓரத்திலே மண்ணி கட்ட வந்த புள்ள கட்டி மேல கொட்டு வர எட்டி இருந்து பார்த்துடாடி கட்ட புள்ள குட்ட புள்ள கருகமணி போட்ட புள்ள கண்ணகுயில் இருக்கு கண்ணம்மா ஒரு காரியமா வந்திருக்கேன் இல்லம்மா நலயிரங்காரியம்மா வந்திருக்கிறீல்லம்மா நலயிரங்காரியம்மா வந்திருக்கிறீல்லம்மா நலயிரங்காரியம்மா வந்திருக்க தென்னகத்தின் நாடக கலைக்கு ஊக்கம் உற்சாகம் கொடுத்து எதிர்பார்த்து கொண்டிருக்கும் எனது ரமேரி சேர்வர் மக்களே உங்கள் அத்தனை பேர்களுக்கும் எங்களது நாடகத்தின் அமைப்பாளர் யாரை பார்த்து சத்திவேல் தானே அன்பு மாப்பிள்ளை சத்திவேல கேட்டமா வேற போட்டிருக்குது மணிவேல்னு அது பல்லுவேல பழனிவேலா பழனிவேல் சரி சத்திவேல் தான் நாடக அமைப்பாளர் சரி அதெல்லாம் நேமம் யாராவது கூட கட்டி இருக்கு ஆ ஆனா அவன் இதெல்லாம் அனுசரிப்பேன் நமக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லாத ஆமா கிடக்குது பாரு நாங்கெல்லாம் வருஷமெல்லாம் ஆடிட்டு இருக்கிறோம் ஆனா அவன் இல்ல ஆ அந்த பையன் போட்டிருக்கான் பாரு நன்றி வணக்கம் சத்திவேல் கலைக்குழு சார்பிலே நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வருகிறேன் கலைப்பணிக்கு வந்துட்டா போக முடியல போயிட்டா வர முடியல என்ன பண்றது போச்சுது சரி 3 மலர் சுத்து இருக்குது 30 மலர் சுத்தா இருக்குது ஆமா ஆமா அதுக்கு தான் நாச்சிப்பட்டி வச்சு சொன்னான் எப்படி? அஞ்சு ஏறாத கெஞ்சி வாங்காதே யாரு கேக்குறா ஆமா யாரு நீ முதல்ல நீ கேக்குறியா
நீ ஒரு ஆள் தான் கேக்குறதுல மட்டும் நினைக்காத, ஆ, ஊரே கேக்குறது. இந்த கிழக்கு பகுதியில் உள்ளவங்கல்ல சரி. யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. எப்படி? அவங்களுக்கு மசகள்லாம் தோதா வந்தா வர்றாங்க, ஆ, இல்லைன்னா நம்மள தனியா கூப்பிட்டா வரமாட்டேங்கிறாங்க. நீ வந்துருவிட தம்பி, உனக்கு 4 பாட்டில் இருந்தா போதும், நீ கையில் பிடிச்சிக்கிட்டு உமாத்து கிண்ணு கிண்ணுன்னு வந்துருவே. வண்டியே இல்லைனாலும் நடந்தே ஊருக்கு வந்துருவேன். அதான் இல்ல, அடியாயில் பாட்டில், அடியாயில் பாட்டில். அப்படி உன்னை பத்தி பிரச்சனையே கிடையாதுடா தம்பி. நான் சொல்றதெல்லாம் உனக்கு என்ன விவரம் புரியலன்னு நினைக்கிறேன். சரி, அப்படின்னா நீ அப்படியே இதோட மட்டும் இரு. சரி. ஏன்னா நிலைமை எப்படி ஆகி போச்சு, நிலைமை எப்படி ஆகி போச்சு, சொல்ல முடியல, சொல்லாம இருக்க முடியல. ஆ, ஆமா, கொஞ்சம் நஞ்சம் சொல்லி கொடுத்துட்டு அந்த ஆளு செத்து போயிட்டாப்புல, நாச்சு பட்டி பிச்சை. சரி சரி. இன்னும் சொல்லியிருந்தா நீங்களே எங்களை வச்சு செம்மளிக்க முடியாது. ஆ, ஆமா, சரி போயிட்டு போனது போகட்டும். இப்ப எதுக்கு நம்ம பிரச்சனை? ஆ, இப்ப பொது பிரச்சனைக்கு போவோம். சரி நல்ல நாடகத்தை வச்சிருக்கிறாங்க, திருவிழாவே என்னமா தெரியல. சரி. இதெல்லாம் கிட்டத்தட்ட திருவிழாவை போய் நடந்திருக்க வேண்டிய நாடகம். ஆ, ஏதோ இடையில நடக்குது, ஏதோ குடிப்பாட்டுக்காரங்க விழான்னு நினைக்கிறேன். ஆமா, பிரச்சனை. சரி நடக்கட்டும், எப்படியோ நடந்தாலும் நமக்கு ஒரு 50,000 ரூபாய் பணம் தர்றாங்களே, ஆமா ஆமா. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். சரி. நாடகத்தை நடத்துகிற பொதுமக்களுக்கு எங்களுடைய கலைக்குழுவை சார்பில் நன்றி 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 கலந்த வணக்கம். அது மட்டும் இல்லாமல் சாப்பாடெல்லாம் அருமையாக கொடுத்தாங்க. 10-15 நாளைக்கு முன்னாலும் எனக்கு தாயா பசுவதே அருமையான சாப்பாடு, அருமையான சாப்பாடு கொடுத்தாங்க. ஆமா. தேஞ்சாமீனான ரசம், சாம்பார், ஆ, அற்புதமான சாப்பாடு. அப்பளமா எல்லாம் கொடுத்தாங்க. அருமையான சாப்பாடு. அந்த பக்கம் ஒரு வீட்டுக்குள்ளே கொண்டு போய் வரிசையாக உட்கார வச்சு அருமையான சாப்பாடு. அங்கங்க கடையில சாப்பிட்டா பசி 2 மணிக்கு மேல பசி எடுக்குது. கண்டிப்பா. இன்னைக்கு சாப்பிட்ட சாப்பாடு அருமையான சாப்பாடு. ஆ, அறிவுள்ள வயிறா இருந்தா 6 மாசத்துக்கு பசிக்கப்படாது. உங்களுக்குலாம் இந்த நன்றி கெட்ட வயிறு 4 மணி ஆனா திரும்ப பசிக்குதுடா தம்பி. இந்த கத்துல ஆடுற ஆட்டத்துல 4 மணி ஆனா திரும்ப ஆரம்பிச்சிருது. சரி, அதுக்கெல்லாம் நம்ம இடையில வந்து டீ காபி வாங்கி சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பிஸ்கட் இப்ப பிரச்சனை அது கிடையாது. நாடகம் பார்க்க வந்த தாய்மார்களுக்கெல்லாம் முக்கிய அறிவிப்பு. என்ன அறிவிப்புனே? முக்கிய அறிவிப்பு. நம்ம ஊர்ல வந்து எல்லாம் மந்தைக்கு வந்துட்டீங்க. ஆமா. வந்தவங்க எல்லாம் வீடு பூட்டிட்டு வந்துட்டோமான்னு ஞாபகம் பண்ணிக்காங்க. ஏன், என்னாச்சு? வீடு பூட்டாம இருந்தா வீட்டை போய் பூட்டிட்டு வந்து உட்காந்து பாருங்க. ஏனே தம்பி அருண், அதுல ஒரு சின்ன சிக்கல்ரா ராசா. என்ன சிக்கல்? இந்த திண்டுக்கலுக்கு மேற்கால தோப்பட்டின்னு ஒரு பகுதி. சரி. தோப்பட்டின்னு உங்களுக்கு தெரியும், ஒரு சிலருக்கு நல்லா தெரியும். அந்த ஊருக்கு நாடகத்துக்கு போனா இப்படிதான் நாடகம் நடந்துகிட்டு இருக்கும் போது மக்கள் எல்லாம் மந்தைக்கு வந்துட்டாங்க. ஊருக்குள்ள திருட மூத்துட்டான். ஐயா, திருட மூந்தா என்ன பண்ணுவேன்? என்ன ஆகும்? காசு பணத்தை பூரா அள்ளி மூட்டை கட்டிக்கிட்டு ஓடிட்டான். ஓடுற 2 மணிக்கு குறுக்கு வழியா ரோட்டு வழியா போனா மாட்டிக்குமே. சரி. அந்த நேரத்துல 20-25 வயசுல ஒரு பொம்பளை திருட மேல வந்து டம்முன்னு இடிக்க மூட்டை கீழே விழுந்துருச்சு தவறி. அந்த அம்மா எடுத்துக்கிட்டு ஓடி போச்சு. சரி. இந்த ஆளு கீழே மேலே முடிச்சுக்கிட்டு நிக்கிறாப்ல. ஏன்? ஓஹோ, கை கட்டினது வாய் கட்டலையே. ஆமா. ஏண்டா ஊரே திருட, நம்மகிட்ட ஒரு பொம்பளை திருடி விட்டாளே, வக்காளி கட்டினா இவ்வளவு தாண்டா கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி அதே திருட்டு பொம்பளை தேடி பிடிச்ச கல்யாணம் பண்ணி திருடன் திருடிக்கு 10 மாசம் கழிச்சு குழந்தை பிறக்குது. ஆபரேஷன் பண்ணி குழந்தை வெளியே எடுக்கிறாங்க ஆஸ்பத்திரியில. சரிண்ணே. திருடனுக்கு பிறக்கிற குழந்தை பிறக்கும் போதே பாரு கையை இப்படி இறுக்கி பிடிச்சிக்கிட்டு பிறக்குது. ஏன் இறுக்கி பிடிச்சிட்டு பிறக்குது? ஆபரேஷன் பண்ணி குழந்தை எடுக்கும் போது இந்த நர்ஸ கையில் இருந்த மோதிரத்தை இந்த குழந்தை லபக்குன்னு ஒரு விகிச்சு பிறக்கும் போது எங்க அப்பா என்ன ஒரு விகரத்தில் இருக்குதுன்னு பாத்துக்காங்க. இதுக்குதான் பெரியவங்க சொன்னாங்க, எப்படி தாய போல புள்ள நூலை போல சேலை, அவளுக்கு அவ்வளவு தினமா இவளுக்கு இவ்வளவு தினமா, ஒரே போவாளா சொன்னா அழுவாளா, பொம்புக்கு பிள்ளை பெத்து வாங்கலாயின்னு பேர் வச்சாளா. ஆமடா தம்பி அருண. ஆமா ஆமா, குடலு கூழு கழுகுதா, கொண்ட பூவு கேக்குதா, சாமியா சைக்கிள் போகுதா, பூசாரிக்கு புல்லட் வேணுமா, இப்படி எல்லாம் நிறைய ஆடிப்பட்டம் தேடி விதை, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு, ஆத்துல கொட்டால அளந்து கொட்டு, விளையும் பயிர் முளையிலேயே தெரியும், முளைக்கலே தெரியும் சொல்ல முளைக்கும் போதுதாப்பா பழமொழி அப்படிதான். ஆமா ஆமா. நீங்க ஏன் இப்ப முளையிலேன்னு சொன்னோன்னு ஏன் சொல்லிக்கிறீங்க? ஏன் அப்படி சொல்றீங்க? சின்ன முளையூர் பெரிய முளையூர் அப்படின்னு இருக்குதா? இருக்குதுடா தம்பி, நத்தத்துக்கு பக்கத்துல. நான் சொல்றது பொய்யா இருந்தா பிஎம் மூஞ்சிருது போ, அங்கதான் போறீங்களா? அப்புறம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே அப்புறம் எங்களை கேட்கலாமா? இப்படி நிலைமை ஆகி போச்சு கையா. இப்படி நிலைமை ஆகி போச்சு. அதனால வீட்டை பூட்டிட்டு வந்து உட்கார்ந்து பாத்துக்கங்க. ஆமா, இப்படி எல்லாம் நடக்குது நாடகம். சரி. அன்னைக்கு இங்க அந்த எங்க பகுதி வஞ்சமாங்கல்லூர் பகுதி காமாட்சி அம்மன் கோயில் ஒரு நாடகம் வச்சிருந்தாங்க. அது என்ன ஒரு சாமி நாடகம். என்ன நாடகம்? அந்த கரகம் எல்லாம் 7 கரகம் செஞ்சு வச்சு சாமி எழுப்பாக்கலாம். அது மகமாய் நாடகம். அது மகமாய்யா? ஆமா ஆமா. முத்தாளம்மன் கிடையாதா? 7 கரகம்னா மகமாய் தான். 7 கரகம்னா மகமாயி. ஆமா. இப்ப 2 கரகம்னா முத்தாளம்மை.
ஒரு கரகம்னா ஒரு கரகம் எங்க அது வந்து பொன்னார் சங்கர். அப்படியே நாடகம் வச்சிருந்தாங்க. எப்படி செல்றோம் பத்தியா? அதான் அதெல்லாம் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு பாக்குறியா இல்லையா? பக்கத்திலே உட்காந்துக்கிட்டு பாக்குறியா இல்லையா? விடி வரைக்கும் இப்படியே மகமாய் நாடகம் வச்சு பப்பு அடிச்சு முடிச்சோடனே சாமி அழைச்சாங்க. ஆமா 150 பெண்களுக்கு சாமி வந்துருச்சு. எங்க அப்பா ஆமடா தம்பியாருன்னு எத்தனை பேருக்கா? ஊரே ஆடுது, அப்படியே அது பாட்டுக்கு ஆடுது சாமி. எல்லாம் பத்தி கோலமா இருக்குது ஊரே. சரி நாங்களும் திண்ணூறு கொண்டாந்து போடுற நிக்க மாட்டேங்குது. வச்சிருந்த திண்ணூறு போற தீந்து போச்சு. கோயிலுக்கு போய் திண்ணூறு தட்டு எடுத்துட்டு வந்து அங்க இருந்த திண்ணூறு அள்ளி போடுறோம். சரி அப்போ நிக்க மாட்டேங்குது. எல்லாம் நின்னு போச்சு. ஒரு 5-6 பொம்பளைக்கு நிக்க மாட்டேங்குது. என்னாச்சு? கோயிலுக்கு முன்னாடி பொங்க வைப்பாங்கல்ல, ஆமா அடுப்பு சாம்பல் அள்ளி கொண்டாந்து போடுறோம். அந்த 5-6 பேத்துக்கு நின்னு போச்சு. ஆனா ஒரு பொம்பளை பட்டு பாரு இப்படியே இழுத்துக்கிட்டே இருக்குது. ஐயோ என்னென்னமோ பண்ற முடியல. அடுப்பு சாம்பல் போட்டு நிக்கல, கோயில் திண்ணூறு போட்டு நிக்கல. பக்கத்துல போய் பார்த்தாருன்னு பஞ்சாயத்து ஆபீஸ்ல 10 மூட்டை சிமெண்ட் அடிக்க வச்சிருந்தாங்க. 5 மூட்டை தூக்கிட்டு வந்து பிரிச்சு வச்சு அள்ளி போட்டோம் பாரு. கழுத்து வரைக்கும் ஏறிடுச்சு. அப்பயே நிக்கல. அப்ப அந்த அம்மாளு கழுத்து மட்டும் இப்படியே ஆடிக்கிட்டே இருக்கு. அப்பதான் புருஷன் ஓடி வந்தாரு. அந்த அம்மா ஒரு புடிச்சேன் சண்டால பாவிகளா, அவளுக்கு சாமி வெல்ல ஏற்கனவே காக்கா வலிப்பு. நீங்க சாமி வந்துருச்சு போட்டு கழுத்து வரைக்கும் பறிச்சு விட்டீங்களே, பிரிச்சுட்டு கூட்டிட்டு போயிட்டாரு. நடக்குதுரா தம்பி நாடகம் 3-4 மணி வரைக்கும். 3 நாள் உட்காந்துருந்த பையன் ஒரு கொலுசு எடுத்து என் கையில கொடுத்தான். சரி சாமி அண்ணன் பொம்பளைக்கு கொலுசு தெளிச்சு விட்டாங்க. மைக்கில் சொல்லி கொடுத்துட்டேன். நல்ல பையன் என்கிட்ட கொடுத்தான். ஆமா ஆமா நான் என்ன சொன்னேன், அம்மா ஒரு கொலுசு என்கிட்ட இருக்குது. கொலுசுக்கு சொந்தக்காரங்க யாரா இருந்தாலும் பரவாயில்ல, ஒத்த கால் கொலுசோட வந்தாத்தே தருவேன்னு சொன்னேன். சரி இது நியாயம் தானே? நியாயம் அண்ணா விஜயில வச்சோம்னே இது நியாயம் தானே? அடுத்து வாங்கிட்டு என்ன பண்றது? ஆமா ஆமா அப்படின்னு சொல்ல ஒத்த கால் கொலுசோட வந்தேன் தருவேன்னு சொல்ல அருணு அந்த கடைசியில் தோறமா வேகமா எந்திரிச்சு வந்து பாப்படுக்காரனை எழுத பாரு. பாப்படுக்காரனை எழுத பாரு. என்னண்ணே எழுத பாரு. என்னத்த கொலுசியா பழைய கொலுசு பாக்குற அப்படி